வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாக வருகிறேன், இதோ சீக்கிரமாக வருகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறை இந்த பூமியில் அவர் மனுஷ ரூபம் எடுத்து அவர் கடந்து வந்தார். 33 வருஷங்கள் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார். அவர் இந்த முழு உலகத்தின் ஜனங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெளிந்தார், 40 நாட்கள் இந்த பூமியில் இருந்தார். அதுக்கு பிற்பாடு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஜனங்கள் எல்லாரும் மேலே பார்த்து கொண்டிருந்த பொழுது 2 தூதர்கள் வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் இயேசுவை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னபோது, நீங்கள் எப்படி இயேசுவானவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவர் அப்படியே திரும்பவும் என்ன செய்வார், வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்கிறது அது சத்தியம், அது உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் எப்படி, அதான் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கலிலேயர் ஆகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். நீங்கள் நல்லா கவனித்துக்கொள்ள, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் திரும்ப வரப்போகிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய வருகையை குறித்த பிரசங்கங்கள், ஆண்டவருடைய வருகையை குறித்த காரியங்களை பேசுகிறது மிகவும் அதிகமாக நம்ம என்ன செய்கிறோம், கேட்கிறோம். காரணம் என்ன அப்படின்னாக்கி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரமாக அவர் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எதற்காக அவர் வரப்போகிறார் அப்படின்னாக்கி, அதான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் சொல்லுகிறார், கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படியாக அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனை கொடுக்கும்படியாக வரப்போகிறார். நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவருடைய வருகையை குறித்து யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பலர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, நான் இயேசு இந்த நாளில் வரப்போகிறார், இயேசு இந்த டேட்டில் வரப்போகிறார். எல்லா டேட்டும் தாண்டி போயிட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கி அது யாருக்குமே தெரியாது. இயேசு வரப்போகிறார் என்கிறது யாருக்குமே தெரியாது. ஈவன் இயேசுவுக்கு கூட தெரியாது, இயேசுவுக்கு கூட தெரியாது. அவர் எப்போ வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்ட பொழுது அவருக்கே என்ன செய்ய தெரியாது. அவர் சொல்லிட்டார், பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்குறேன். பிதா வந்து ஏன் இயேசுவின் இடத்துல இந்த காரியத்தை சொல்லலை? ஏன் இயேசுவின் இடத்துல இந்த காரியத்தை சொல்லலை? யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னாக்கி, இயேசு கிட்ட கண்டிப்பாக அவர் தெரியப்படுத்தினா இயேசு வந்து நிச்சயமாக அதை மறைக்கவே மாட்டார். அதை கண்டிப்பாக தன்னுடைய சீஷர்களுக்கு, ஊழியக்காரருக்கு, விசுவாசிகளுக்கு அவர் கண்டிப்பாக அதை நிச்சயவார் சொல்லிடுவார். அதனால தான் அவர் வந்து பிதா இயேசுவிடத்தில் என்ன செய்யலை, சொல்லலை. யோசிச்சு பாருங்க. இப்போ இயேசு நாளைக்கு நைட்டு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆமாம், ஒரு நாள் இருக்கு ஆயத்தம் ஆயிடுவோம்ல, அப்படி தானே?
எப்படி அழுது புரண்டு எடுத்தியா செஞ்சாவது யோசிச்சுப்பா. அதனாலே தெரியும். அதனால தான் பிதா வந்து இந்த காரியத்தை இயேசுவின் இடத்துல கூட நிச்சயலை சொல்லலை. யோசிச்சு பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் அதான் ஒரே வார்த்தையில் திருடன் வருகிற விதமாக்க வருவேன், அவ்வளோதான். திருடன் எப்படி வரும்போது சொல்லிட்டு வரமாட்டானோ அதே போல தான் ஆண்டவருடைய வருகை நிச்சயம் காணப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அதனால் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் நிச்சயணும், ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவருடைய வருகையின் நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமாம் எதையாவது பண்ணிட்டு மாட்டிட்டு கிடக்கக்கூடாது. அப்படி தான் யோசிச்சு பாருங்கள். ஒரு நபர் அப்படி தான், அவர் வெளிநாட்டுக்கு வேலைக்காக என்ன செஞ்சுருக்கிறாரு, போயிருக்கிறார். போயிட்டு அங்கே வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணத்தை எல்லாம் அனுப்பிட்டே இருந்தார். இங்கே பொண்டாட்டி என்ன அப்படின்னாக்கி அந்த பணத்தெல்லாம் வாங்கி 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 நல்லா செலவு பண்ணிகிட்டே இருந்திருக்குது. ஆமாம், புருஷன்ட்ட நல்லா பேசும். ஒரு நாள் அவர் என்னன்னாக்கி திடீர்னு நாப்பில் எழுச்சி வச்சிட்டாரு. சொல்லாமல் சீக்கிரட்டாக நம்ம என்ன செய்வோம் போவோன்ட்டு சீக்கிரட்டாக என்ன செஞ்சுருக்கார், வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே தான் அப்போ தான் தெரியுது ஒரு பெரிய அதிர்ச்சி அவருக்கு என்ன செய்ய காத்திருந்தது. ஆமாம், என்ன அப்படின்னாக்கி அந்த பணத்தை வாங்கி இங்கே இந்த அம்மா தப்பாக நடந்திருக்குது, தப்பான உறவுகள். யோசிச்சு பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், அதே போல் அவர் சீக்கிரமாக என்ன செய்வார், வருவார். சீக்கிரட்டாக வருவார், சீக்கிரட்டாக வருவார். அவர் வரும்பொழுது நம்மளை எப்படி பிடிப்பார், யோசிச்சு பாருங்கள். நம்மளை எப்படி பிடிப்பார், நம்ம எப்படி இருப்போம், யோசிச்சு பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் எப்போ வருவார் அப்படிங்கிறது தெரியவே செய்யாது. அதனால் எந்த நேரத்திலையும் நம்ம என்ன செய்யணும், அலர்ட்டாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு வேதத்திலிருந்து சில காரியங்கள் உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி அதிகமாக அவர் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும் பொழுது அவர் ஓப்பனாக பேசினதை விட திருஷ்டாந்தமாக ஊமைகளாக பேசின காரியங்கள் தான் அதிகம். ஊமைகளாக பேசின காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஏராளமான காரியங்கள் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆனால் அவர் பேசின ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் நிறைய ரகசியங்கள் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அதான் நீங்கள் நல்லா கவனித்துங்க, அதிலே தெரிஞ்சிடும். அந்த ஓமைகளை நீங்கள் நல்லா தியானித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் யார் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், அந்த நாள் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதை நீங்கள் அந்த ஓமைகளை நீங்கள் படித்தாலே, அதை தியானித்தாலே போதும், தெரிஞ்சிடும். அதை தியானித்தாலே நமக்கு என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சில காரியங்களை மாத்திரம் நான் உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு நம்ம ஜெபிக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். முதலாவது எடுத்து வாசிங்க, மத்தேயு சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம், அதனுடைய 48, 49வது வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 47லேருந்தே வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து, நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவருடைய வருகையில யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னாக்கி நீங்க நல்ல அந்த மீன்கள்ல ஆண்டவர் சொல்ற நல்லவைகள் கெட்டவைகள், நல்லவைகள் கெட்டவைகள். ஆமாம், ஒரு மனுஷன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா கடலில் வந்து வலை போடுறான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வலை போட்டு அப்படியே உடனே இழுக்க மாட்டாங்க. வலை போட்டு அதை கொஞ்சம் நேரம் கழித்து தான் என்ன செய்வாங்க, அதை இழுப்பாங்க. அதே போல் வலை போட்டுட்டு வலை நீங்கள் இந்த வாசி கடலில் கூட நீங்கள் பார்க்கலாம். அங்கே வந்து வலையை போட்டுட்டு அவன் பாட்டு போயிடுவான். போயிட்டு அதுக்கப்புறம் அவன் எப்போ இழுப்பான் நமக்கு தெரியாது, எனக்கு சரியாக ஐடியா இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு வந்து தான் என்ன செய்வான், அவன் இழுப்பான். அதே போல தான் இயேசு வலையை என்ன செஞ்சிட்டார், போட்டுட்டு போயிட்டார். அவர் திரும்ப என்ன செய்வார், வருவார். அவர் வரும்போது அந்த வலையை என்ன செய்வார், இழுப்பார். இழுக்கும் பொழுது அதில் நல்ல மீனும் இருக்கும், கெட்ட மீன் என்ன செய்யும் இருக்கும். நல்லவைகளை தனியாக பிரிச்சுட்டு கெட்டவைகள் எல்லாம் என்ன செய்வார், தூரத்துக்கு போட்டுருவார். அதுதான் உண்மை. நீங்கள் நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, வலைக்குள்ளே எல்லாம் வந்துடும்.
வழக்குள்ள நல்லதும் வரும் கெட்டதும் வரும், சபைக்குள்ள நல்லதும் வரும் கெட்டதும் வரும். ஆனால் நல்ல மீனை தான் ஆண்டவர் என்ன செய்வார்? சேர்க்கும்படியாக அவர் வரப்போக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல மீன்கள் என்பது எதை காண்பிக்கிறது அப்படி? நீதிமான்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதிமான்கள் தான் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வேதம் அதை தான் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவருடைய வருகையில் போக வேண்டும் என்றால் நீங்களும் நானும் நீதிமான்களாக ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனித்துக்கொள். நீதிமான்களாக ஜீவித்தா என்ன கிடைக்கும்? ஆண்டவருடைய வருகையில் போகலாம். அதே நேரத்தில் துன்மார்க்கமாக ஜீவித்தா என்ன செய்ய முடியாது? போக முடியாது. சபைக்குள்ளேயும் நீதிமான்களும் இருக்கிறாங்க, துன்மார்க்கர்களும் சபைக்குள்ளேயும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அதான் பிரசங்கியின் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடிக்கடி வந்து போகிற துன்மார்க்கனை கண்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. யாரு துன்மார்க்கன்? எங்கே வந்துட்டு போகிறான்? எங்கே வந்துட்டு போகிறான்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு, சபைக்கு வந்துட்டு போகிறான். யோசிச்சு பாருங்க. ஆண்டுடைய பிள்ளைகள் ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி, சபைக்குள்ள வருகிறது முக்கியமல்ல, நீதிமான்களாக நாம் ஜீவிப்பது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீதிமான்களாக நாம் காணப்படுவோம் என்றால் ஆண்டவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நீதிமான்கள் யார் அப்படின்னாக்கி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிறைய காரியம் இருக்குது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எடுத்து வாசிங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி லூக்கா சுவிசேஷகத்தின் புஸ்தகம் அதனுடைய 18வது அதிகாரம் 13, 14 வாசிங்க. 2 பேர் ஆலயத்துக்கு கடந்து வருகிறாங்க. ஆனால் அதில் ஒருவன் வந்து நீதிமான் ஆக்கப்பட்டவனாக கடந்து போகிறான், ஒருவன் பாவியாக என்ன செய்கிறான்? கடந்து போகிறான். வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாக்கிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனித்து, ஒரு பரிசேயன் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறான். அந்த பரிசேயனை குறித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி, நீங்களும் நானும் பார்த்தா அவன் தான் பரலோகத்துக்கு போவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அவன் தான் நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அத்தனை குவாலிஃபிகேஷன் யார்கிட்ட இருக்குது? அவங்ககிட்ட இருக்குது. தசமபாகம் கரெக்டாக கொடுக்குறான், உபவாசம் கரெக்டாக இருக்கிறான், இன்னும் பரிசுத்தமாக ஜீவிக்கிறான், எல்லா குவாலிஃபிகேஷனும் அவன்கிட்ட என்ன செய்கிறது? இருக்கிறது. நீங்கள் நானும் பார்த்தா என்ன சொல்லுவோம்? அவன் தான் நீதிமான் அப்படிமோ. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆனால் யார்? ஆயக்காரன். அவனை பார்த்தா இவன் ஒரு பாவி அப்படிமோ. யார்? இவன் ஒரு பாவி. உண்மையாக சொல்லுதேன், நீங்கள் நம்ம பாவி நினச்சிட்டு இருப்போம், அவன் தான் பரலோகத்துக்கு போவான். நம்ம நீதிமான் 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 அப்படிமோ நம்ம போகவே மாட்டோம். எப்படி நினைக்கிறீங்க? கரெக்டு தானா நான் சொல்கிறது? யோசிச்சு பாருங்க. ஆமாம், அங்கே அதுதான் நடக்குது பாருங்க. யோசிச்சு பாருங்க. அவன் நீதிமான் நீதிமான் அப்படின்னா அவன் அல்ல, அவன் பாவியா துன்மார்க்கனா வெளியே போனான். ஆனால் அவன் பாவியாக உள்ள வந்தான். ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தை மன்னியும் 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 சொல்லி அவன் வெளியே போகும்போது எப்படி போகிறான்? நீதிமானாக போகிறான். அப்ப யார் நீதிமான் அப்படின்னாக்கி, யார் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கையிடுகிறார்களோ, மன்னிப்பு கேட்கிறார்களோ, சுத்திகரித்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்கள் தான் நீதிமான்கள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நம்ம பாவத்தை குறித்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட நமக்கு அந்த உணர்வு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் தாவீது ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறான், தேவனே என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட, ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா கூட, ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டா கூட நம்ம இருதயத்தில் ஒரு உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இருந்தாதான் அந்த இருதயம் நம்மளை என்ன செய்யும்? குத்தும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அதான் சொல்லி அந்த பாவ அறிக்கையிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் தான் நீதிமான்கள். அவர்கள் தான் பரலோகத்துக்கு என்ன செய்வான்? ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஏதோ ஒரு காலத்தில் நான் வந்து பாவியாக ஜீவித்தேன், நான் மனம் திரும்பிட்டேன், 1985 மனம் திரும்பினேன் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் தேவை இருக்குது. ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை நமக்கு தேவையாக என்ன செய்கிறது? இருக்கிறது.
ஆமா, ஆண்டுடைய பிள்ளைகள் பாவ அறிக்கைங்கிறது ஏதோ ஒரு நாள் பண்ணிட்டா முடிஞ்சது அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? பாவங்களை அறிக்கையிட்டு 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 ஜெபிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவத்தை என்ன செய்தார்? சுமந்தார். கல்வாரி சிலுவையில் சிலுவையை சுமக்கலை, அவர் என்னத்தை சுமந்தார் அப்படின்னாக்கி 3 காரியங்களை சுமந்தார். என்ன அப்படின்னாக்கி நம்முடைய பாவத்தை, நம்முடைய வியாதியை, நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்ல. வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிங்க, நான் சொல்றேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24. 1 பேதுரு 2:24. நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்தார்? சிலுவையின் மேல் சுமந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லி. இன்னும் நீங்க வாசிங்க, யோவான் 1:29 வாசிங்க. நம்முடைய பாவம் மாத்திரம் அல்ல, அங்க சொல்ல முழு உலகத்தினுடைய பாவத்தை அவர் என்ன செய்தார்? சுமந்தார். 1:29, யோவான் 1:29. வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதான் பாருங்க, நம்ம பாவத்தை மாத்திரம் அல்ல, இயேசு முழு உலகத்தினுடைய பாவத்தை அவர் என்ன செய்தார்? சுமந்தார். இன்னும் நீங்க வாசிங்க, நான் சொல்லுங்க, மத்தேயு 8:17 வாசிங்க. மத்தேயு 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை என்ன செய்தாரா? சுமந்தார். முதல்ல பாவத்தை சுமந்தார், இப்ப 2வது நோய்களை என்ன செய்தாரா? சுமந்தார். உங்க சரீரத்தில் என்னென்ன நோய் இருக்குதோ எல்லா நோயும் யார் சுமந்துட்டா? அவர் சுமந்துட்டார். என்ன வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 53:4. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்ப பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, அவர் சுமந்துட்டாரு. இப்ப நம்ம சுமக்கணும்னு தேவை இல்லை. அதான் ஒரு பாடல் இருக்குது, நீ சுமக்க தேவை இல்லை, அவர் சுமந்துட்டாரு, அதனால நீ சுமக்க தேவை இல்லை. நம்ம வியாதியை சுமக்க தேவையே கிடையாது, ஏன்னா அவர் சுமந்துட்டாரு. அந்த விசுவாசத்தோடு நீங்க அறிக்கையிட்டாலே போதும், உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதியும் அத்தனை துக்கங்களும் அத்தனை பாவங்களும் என்ன செய்யும்? மாறும். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி, அதனால நம்ம தேவ சமூகத்தில் நம்ம பாவத்தை அறிக்கையிட்டாலே போதும், அவர் சுமந்துட்டாரு. நம்ம அறிக்கையிட்டாலே போதும், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எல்லாம் நீங்கள் கல்வாரி சிலுவை சுமந்து அறிக்கையிட்டாலே போதும். ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம அறிக்கையிட்டாலே நமக்கு என்னது? நீதிமான்கள். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, அதனால் பாவ அறிக்கை இடுகிறவர்கள் தான் யார்? நீதிமான்கள். அவர்கள் தான் ஆண்டுடைய வருகையில் என்ன செய்வார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? பாவ அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு நாளும் செய்யணும், ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஏன் முடிஞ்ச ஒவ்வொரு நிமிஷமும் செய்யலாம். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணும்பொழுது உடனே என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். அதுதான் ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் அப்படி அறிக்கை இட்டீங்க அப்படின்னாக்கி பிசாசு கிரியை செய்யவே முடியாது. யோசிச்சு பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் அதனால் ரொம்ப அவசியம். அதனால் ஆண்டவர் நீதிமான்களை சேர்க்கும்படியாக அவர் என்ன செய்கிறார்? வருகிறார். 2வது மத்தேயு சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 30வது வசனம். 30
13:30. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இரண்டாவது, கோதுமையை ஆண்டவர் களஞ்சியத்தில் சேர்க்கும்படியாக என்ன செய்கிறார்? வரப்போகிறார். ஹல்லேலூயா. கோதுமையை தான் என்ன செய்ய போகிறார்? சேர்க்க போகிறார். ஆனா பதரை அக்கினியினால சுட்டெரிப்பார். பதரை அக்கினியினால சுட்டெரிப்பார். பதரை மட்டும் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் என்னது நீங்க வாசிங்கனாக்கி, களைகளை என்ன செய்வார்? அக்கினியினால சுட்டெரிப்பார். அவ்வளோதான். ஆமா, கோதுமையை தான் களஞ்சியத்தில் என்ன செய்ய போகிறார்? சேர்க்கும்படியாக வரப்போகிறார். நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கி 24வது வசனத்தில் இருந்தே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊமையை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்த ஊமை என்ன அப்படின்னாக்கி, ஒரு மனுஷன் விதையை நினைச்சான், விதைக்கிறான், விதைச்சிட்டு போயிருந்தான். அது விளைஞ்சி அதை கதிர் விட்டு அது நல்லா வளருது. அதுக்கு நடுவில் யார் அப்படின்னா சத்துரு சில களைகளையும் என்ன செய்யறான்? விதைக்கிறான். அது ரெண்டுமே என்ன செய்கிறது? வளருது. வளர்ந்த பிற்பாடு அந்த அறுவடைக்கான நேரம் வந்த பொழுது அவன் என்ன செய்யறான்? அறுக்கிறான். அவன் என்ன செய்யறான்? அறுக்கிறான். அறுத்து அதை கோதுமையை தனியா என்ன செய்கிறான்? பிரிக்கிறான். அந்த களைகளை தனியா என்ன செய்யறான்? பிரிக்கிறான். கோதுமையை களஞ்சியத்தில் என்ன செய்கிறான்? சேர்க்கிறான். ஆனா அந்த பதரையும் அந்த களைகளையும் அக்கினினால் என்ன செய்வாங்க? சுட்டெரிப்பாங்க. அதுதான் இது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். இது எதை காண்பிக்கிறது அப்படின்னாக்கி, விதைக்கிறது என்பது எதை காண்பிக்க அப்படின்னா வசனத்தை விதைக்கிறது. எதை காண்பிக்கிறது? வசனத்தை நாங்கள் விதைக்கிறோம். வசனத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். ஆமாம். இப்போ இதில் என்ன அப்படின்னாக்கி, அந்த வசனத்துக்கு ஏற்ற பலனை நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அந்த வசனத்தை கேட்டு வசனத்துக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறவர்களை தான் ஆண்டவர் கூட்டி சேர்க்க வருகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அதனால பார்த்தீங்க அப்படின்னா வசனத்தை கேட்டால் போதாது, வசனத்தின்படி என்ன செய்யணும்? நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னாக்கி இந்த கலையெல்லாம் என்ன செஞ்சிருவார்? விட்டுட்டு போயிடுவார். கலை என்ன செய்வார்? விட்டுட்டு போயிடுவார். ஆமாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, வசனத்தை கேட்டால் போதாது, வசனத்தின்படி நடக்கணும், வசனத்தின்படி ஜீவிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க. ஆமாம், நீங்கள் நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு மனுஷன் வசனத்தை கேட்டுட்டு அதை அவனுக்கு பின்னாக்க எரிஞ்சிட்டு போயிட்டானா. எங்கே எரிஞ்சிட்டு போயிட்டான்? 50வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பின்னாக்க எரிஞ்சிட்டு போயிட்டானா. யோசிச்சு பாருங்க. வசனத்தை கேட்டால் போதாது, அதன்படி நடக்கணும். சில ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதில் கேட்டுட்டு இந்த காதில் விட்டுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த வசனம் ஒன்றும் கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நீங்கள் வசனத்தை கேட்டால் போதாது, வசனத்தின்படி நடக்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் வசனத்தின்படி நம்ம ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமாம், தசமபாகத்தை குறித்து நம்ம பிரசங்கம் கேட்குறோம் அப்படின்னாக்கி, அந்த தசமபாகத்தை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆமாம், அந்த வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி, நல்லா ஒரு காரியம் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வருகையில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வருகையில் எத்தனை பேர் விரும்புகிறீங்க நாம் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லி? எல்லாருமே போக விரும்புகிறோம். நான் சொல்றேன், ஆண்டவர் சொன்னார் பூமியில் பொக்கிஷத்தை என்ன செய்யாத? சேர்த்து வைக்க. ஏன் சொன்னார்? அதிலே சொல்லியிருக்கிறார். இங்கே பூச்சியும் துருவும் இல்லை திருடன் கண்ணமிட்டு என்ன செய்வான்? திருடுவான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இங்கே என்ன நடக்கும்? நீங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் எங்கே இருக்கும்? இங்கே தான் இருக்கும். ஆமாம், உங்கள் வீடு, காரு, பங்களா, எண்ணத்தெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிறீங்க, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? இங்கே தான் இருக்கும். நம்ம விட்டுட்டு என்ன செஞ்சிடுவோம்? போயிடுவோம். நம்ம போன பிற்பாடு இங்கே கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? இந்த கைவிடப்பட்டவர்கள் தான் அதை என்ன செய்வாங்க?
அபகரிப்பாங்க, அதை அபகரிப்பாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உண்மைதானா இல்லையா? அப்படிதான் நடக்கும். யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னாக்கி, அப்போ நம்ம சேர்த்து வைக்கிறது யாருக்காக அப்படின்னாக்கி, கைவிடப்பட்டவர்களுக்காக, கைவிடப்பட போகிறவர்களுக்காக. ஆண்டவருக்கு கூட கொடுக்காம சேர்த்து வச்சு யாருக்கு கொடுக்க போகிறோம்? யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையா? கைவிடப்பட போகிறவர்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? சேர்த்து வைக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க. நான் ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கரெக்டாக என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். ஆமாம், நம்ம வசனத்துக்கு கரெக்டாக கீழ்ப்படியணும். என்ன காரியமாக இருந்தாலும் சரி, வசனத்துக்கு நம்ம கரெக்டாக என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சில ஆட்கள் எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படிவாங்க, ஆனால் அந்த கொடுக்கணும்னு வரும்பொழுது மாத்திரம் அதில் மாத்திரம் முடியாது அப்படின்றோம். அப்படி கிடையாது. நம்ம கொடுக்கணும். கர்த்தருக்கு எல்லா காரியத்திலையும் வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, ஏன் சொல்லுகிற அப்படின்னா, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை தான், வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களை தான் ஆண்டவர் சேர்க்கும்படியாக அவர் என்ன செய்கிறார்? வரப்போகிறார். மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனம். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்கும்படியாக இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மூன்றாவதாக நான் சொல்லுகிற, கணக்கு கேட்க வரப்போகிறார். எதுக்கு வரப்போகிறார்? ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆமாம், எதுக்கு? எல்லாவற்றிற்கும் கணக்கு கேட்பார். ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் என்ன செய்வார்? கணக்கு கேட்க வரப்போகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, கணக்கு கொடுத்தே ஆக்கணும். எல்லாரும் கொடுக்கணும். எல்லாரும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஊழியக்காரர்களாக்கிய நாங்களும் கொடுக்கணும், விசுவாசிகளாக்கிய நீங்களும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். சும்மா கிடையாது. நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம நினைக்கிறோம் இதுக்கு தான் கேட்பார், அதுக்கு தான், அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற சேலரிக்கு கூட கணக்கு கொடுக்கணும். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? எப்படி கொடுக்க தேவையில்லையோ? கொடுத்தே ஆக்கணும். கொடுத்தே. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு கூட கணக்கு கேட்பார் ஆண்டவர். கொடுத்து ஆக்கணும். யோசிச்சு பாருங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை கணக்கு யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கணக்கு கொடுக்குறீங்க? இப்போ யாருக்கு கணக்கு கொடுத்துட்ருக்கீங்க? யாருக்கு கணக்கு கொடுக்குறீங்க? யோசிச்சு பாருங்க, சொல்லுங்களேன். யாருக்கு கணக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. இந்த சம்பாத்தியத்தில் கணக்கு யாருக்கு கொடுக்குறீங்க? கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கணக்கு கொடுக்குறோம். யோசிச்சு பாருங்க. அது எங்கேருந்து எப்படி வந்ததோ அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு கணக்கு கரெக்டாக நீங்கள் கொடுத்தே ஆக்கணும். யோசிச்சு பாருங்க. இல்லை அப்படின்னாக்கி என்ன செய்யறான்? அப்படியே பிடிச்சிருந்தான். கொஞ்சம் கூட நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கணக்கு கொடுக்காம நீங்கள் வச்சுருங்க, அவன் அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவான். யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் பணம். அது எப்படி வந்தால் என்ன? அந்த பணத்துக்கு கவர்மெண்ட் என்ன செய்கிறது? கணக்கு கேட்குது. யோசிச்சு பாருங்க. இப்போ நிறைய இந்த எலெக்ஷனை ஒட்டி எவ்வளோ ரேடு பாருங்க, எவ்வளோ ரேடு, எத்தனை கோடியை பிடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் எங்கிருந்தோ அவன் பைசா, அவன் பணம் எங்கிருந்தோ வந்திருக்குது. தப்பான வழியில் வந்ததோ ரைட்டான வழியில் வந்ததோ ஏதோ ஒரு பணம் வந்திருக்கு. ஆனால் அவன் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? அது தப்பான வழியில் வந்ததோ அது ரைட்டான வழியில் வந்ததோ, ஆனால் கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம என்ன செய்யணும்? கணக்கு கொடுத்தே ஆக்கணும். அதே போலதான் தேவன் வரும் பொழுது அவருக்கு நாம் ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம என்ன செய்யணும்? கணக்கு கொடுத்தே ஆக்கணும். ஆண்டவர் கணக்கு கேட்பார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் கணக்கு என்ன செய்வார்? கேட்பார். உங்களுக்கு கொடுக்கிற, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் 1 வருஷம் ஆயுசனால கூட்டி கொடுத்தோன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆண்டவர் எனக்கு 1 வருஷம் கூட்டி கொடுத்துட்டார். ஆண்டவர் கூட்டி கொடுக்க 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 கணக்கும் கேட்பார். எப்படி? ஆண்டவர் கூட்டி கொடுக்க 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 கணக்கும் கேட்பார். நான் உனக்கு இத்தனை வருஷம் ஆயுசு நாட்கள் இந்த பூமியில் உனக்கு நான் கூட்டி கொடுத்து, நீ எப்பவுமே சாக்க வேண்டிய ஆள், உன்னை உயிரோட வச்சு உனக்கு 1 வருஷத்தை நான் இத்தனை வருஷம் உன்னை உயிரோட வச்சிருக்கிறேன். இத்தனை வருஷம் நீ உயிரோட இருந்து நீ என்ன செஞ்ச?
கேட்பாரா கேட்க மாட்டாரா? நீ எனக்காக என்ன செஞ்ச கேட்பாரு. அதான் இப்போ நான் சொல்லுதேன் பாருங்க, நம்ம நினைக்காத காரியத்துக்கெல்லாம் ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. கொடுத்தே ஆகணும். எல்லாவற்றுக்கும் கணக்கு. நான் வீட்டில் இருந்து பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தேன், நான் சமைச்சு போட்டுட்டு இருந்தேன், இதெல்லாம் ஆகவே செய்யாது, இதெல்லாம் ஆகவே செய்யாது. ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு கேட்பாரு. கொடுத்து ஏன்னா இது யார் சம்பாத்தியம்? நீங்கள் என்ன கேட்குறது? சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுக்கறது யார்? கர்த்தர். ஆமாம், அவர் பலன் கொடுக்கல அப்படின்னா சம்பாதிக்க முடியுமா? அவர் பலன் கொடுக்கல அப்படின்னா வேலை செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த நான் படித்தேன், நான் படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்தது யார்? நீ நான் உனக்கே வந்தது, எங்கிருந்து வந்தது? ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் ஞானத்தை கொடுத்ததுனால தான் நீ படிச்ச, நீ நல்ல வேலையில் வேலை பார்க்குற. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, அதனால எல்லாவற்றிற்கும் கணக்கு யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுத்தே ஆக்கணும். ஆண்டவர் கணக்கு கேட்கும்படியாக அவர் நிச்சய போகிறார், வர போகிறார். அடுத்தபடியாக மத்தேயு சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனம். 20:8. பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றார். நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். என்ன ஊமை அப்படின்னாக்கி கூலி கொடுக்கிற ஒரு ஊமையை நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு என்ன செய்கிறார்? அமர்த்துகிறார். ஒரு மனுஷன் காலையிலே 9 மணிக்கு என்ன செய்கிறாரு? 3 மணிக்கே ஒரு மனுஷனை வேலைக்கு செய்ய வைக்கிறாரு. இன்னொரு மனுஷன் வருகிறான், 6ஆம் மணி வேலையில் அவனை வேலைக்கு வைக்கிறாரு. இன்னொரு மனுஷன் வருகிறான், 9ஆம் மணி வேலையில் அவனுக்கு வேலைக்கு வைக்கிறாரு. இன்னொரு மனுஷன் 11ஆம் மணி வேலையில் வருகிறான், அவனையும் வேலைக்கு வைக்கிறாரு. இப்போ எல்லாரையும் வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னால் கூலி பேசிட்டு தான் நினைச்சாரு வைக்கிறாரு. நான் 1 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுது, நான் 1 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. 3ஆம் மணி வேலையில் வந்தவனுக்கும் 1 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னாரு. 6ஆம் மணி வேலையில் வந்தவனுக்கும் நான் 1 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னாரு. 9ஆம் மணி வேலையில் வந்தவனுக்கும் நான் 1 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னாரு. 11ஆம் மணி வேலையில் வந்தவனுக்கும் நான் என்ன செய்வேன்? 1 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, கடைசியில் எல்லாரும் வந்தாங்க. அவங்க வேலைக்கு தக்கதாக ஆண்டவர் அவங்களுக்கு ஒவ்வொரு ரூபாய் என்ன செய்தார்? கூலியை கொடுத்தார். இது எதை காண்பிக்கிறது அப்படின்னாக்கி, அதில் ஒரு வார்த்தையும் சொல்லுதாரு. அவன் அதில் சிலர் கேட்க, நாங்கள் பகலில் வெயிலெல்லாம் வேலை பார்த்தோமே, எங்களுக்கு அதே தான். இவன் இப்போ தான் வந்தான், இப்போ வந்தவனுக்கு இதே கூலியை கொடுக்குறீங்க. அப்போ அவர் சொல், என்னுடையதை என் இஷ்டப்படி கொடுக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அப்போ அவருக்குரியது அவர் இஷ்டப்படி என்ன செய்வார்? யாருக்கு கொடுக்கணுமோ கொடுப்பார். அதை நம்ம கேட்கறதுக்கு எனக்கு கிடையாது, உரிமை நமக்கு கிடையாது. ஆண்டவருடைய இது எதை காண்பிக்கிறது அப்படின்னாக்கி, திராட்சை தோட்டம் என்பது சபையை காண்பிக்கிறது. இந்த சபையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கு நமக்கு என்ன உண்டு? கூலி உண்டு. ஒவ்வொரு வேலைக்கு நமக்கு என்ன உண்டு? கூலி உண்டு. நீங்கள் நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் சபையில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கி, அது யாருக்காக செய்கிறீங்க அப்படின்னாக்கி அவருக்கு. ஆமாம், அவர் அதுக்கு கூலியை வச்சிருக்கிறார். அந்த கூலியை அவர் என்ன செய்வார்? கொடுப்பார். ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் பாருங்கள், சபைக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு முறுமுறுப்பு. ஐயோ. ஆமாம், யோசிச்சு பாருங்கள். சிலர் பார்த்திங்க அப்படின்னா நிர்விசாரம் வேலை செய்கிறதுக்கு. என்னது? சர்ச்சில் வேலை செய்கிறதுக்கு நிர்விசாரம், ஒரு பொறுப்பு கிடையாது, ஏனதானோ அப்படிங்கிற மாதிரி. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி, சபைக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கரெக்டாக செய்யணும். ஆமாம், ஆண்டவருடைய காரியத்தை நிர்விசாரமாக ஒரு நாளும் செஞ்சிடவே கூடாது. ஆமாம், நினச்சா வருவோம், நினச்சா வந்தால் செய்வோம், வரலன்னா அப்படிலாம் கிடையாது. கர்த்தருக்காக செய்யணும் அப்படின்னா, பொறுப்பை கொடுத்தாச்சு அப்படின்னா கரெக்டாக என்ன செய்யணும். யோசிச்சு பாருங்கள், கரெக்டு தான் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? ஆமாம், யோசிச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னாக்கி, இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு கம்பெனிக்கு போனால் கரெக்டாக என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு நாள் போயிட்டு அதுக்கப்புறம் 1 வாரம் போகலை, அதுக்கப்புறம் 1 நாள் போவீங்க வைப்பான வேலையில்.
அவன் நமக்கு கூலியை கொடுக்குறான், சம்பளத்தை கொடுக்குறான் அப்படின்னு கரெக்டாக ரெகுலராக நினச்சியணும் வரணும். ஆமாம், அப்படி இல்லை அப்படின்னாக்கி விரட்டிடுவான். யோசிச்சு பாருங்க. அதே போல தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிற கூலியை கொடுப்பார். சும்மா வேலை செய்ய சொல்லலை. ஆண்டவர் சொல்ல நான் கூலி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. நான் என்ன செய்வேன்? கூலி கொடுப்பேன், நீ வேலையை பாரு அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் கொடுப்பார் கூலி. அதை நம்ம கரெக்டாக என்ன செய்யணும்? வேலை செய்யணும், அதை பொறுப்பாக செய்யணும். அதை வந்து நிர்விசாரமாக ஏனதானோன்னு செஞ்சாக்கி அதுக்கு சாபந்தான் வரும். என்ன வரும்? சாபந்தான் வரும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ ஆண்டுடைய வேலையை வந்து அசதியாக நிர்விசாரமாக ஒரு நாளும் செஞ்சிடக்கூடாது. ரொம்ப கவனமாக ரொம்ப நிதானமாக நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். இல்லையா முடியலையா? இல்லை என்னால் முடியாது, என்னை விட்டுருங்க, ஒதுங்கிடணும். அது நல்லது. எப்படி? கரெக்டு தானே நான் சொல்கிறது? முடியலை அப்படின்னா என்னால் முடியாது. அப்படி இல்லாமல் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அது வந்து ஆண்டவருக்கு வந்து என்ன செய்யும்? கோபந்தான் வரும். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்கள், ஏன்னா நமக்கு வந்து அதுக்கு கூலி நமக்கு என்ன செய்வார்? அவர் கொடுப்பார். அவர் அதுக்கு தக்க கூலியை நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். இன்னும் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 25:19. நீங்கள் நல்ல இல்லை, மத்தேயு 25:19. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். எங்கே எந்த கணக்கு கேட்டான்? தாளந்து. கொடுத்த தாளந்துகளுக்கு, ஒரு மனுஷனுக்கு 5 தாளந்து, இன்னொரு மனுஷனுக்கு 2 தாளந்து, இன்னொரு மனுஷனுக்கு 1 தாளந்து. கொடுத்த தாளந்துக்கு கணக்கு கேட்பார். நீங்கள் நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுத்த கிருபைகள், ஆண்டவர் கொடுத்த வரங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நினைச்சவர் கணக்கு கொடுக்கணும். ஆமாம், ஆண்டவர் சிலருக்கு நல்ல ஜெபிக்கக்கூடிய கிருபையை கொடுத்திருப்பார், சிலருக்கு நல்ல பாடக்கூடிய கிருபையை கொடுத்திருப்பார், சிலருக்கு நல்ல சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய கிருபையை கொடுத்திருப்பார். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து கணக்கு ஆண்டவர் நினைச்சவர் கேட்பார். இப்போ நான் வந்து ஊழியம் செய்கிறேன் அப்படின்னாக்கி நான் நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவர் வருவார், அவருக்கு என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும், கொடுத்தா ஆகணும். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்கள், ஊழியக்காரனாக ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னாக்கி அதுக்கு தகுந்தாப்பில் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். ஆமாம், வேலை செஞ்சு ஆகணும். உங்களுக்கு 8 மணி நேரம் டியூட்டி, ஆனால் எங்களுக்கு 24 ஹவர்ஸ் டியூட்டி. எத்தனை நேரம்? 24 ஹவர் டியூட்டி. எப்போ கூப்பிட்டாலும் போய் தான் ஆகணும். ஆமாம், அதுதான் ஊழியக்காரருடைய வேலை. ஆமாம், யோசிச்சு பாருங்கள். அப்போ நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகள், கிருபைகள், வரங்கள் ஒவ்வொன்றிற்கும் நம்ம நினச்சின்னு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாக நினச்சிங்க கொடுங்க. இலவசமாக நமக்கு தந்திருக்கிறார், அதை இலவசமாக நம்ம நினச்சியணும் கொடுக்கணும். அதனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை பயன்படுத்தணும். சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்தணும். அதை அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரிகள் ஸ்டோரி நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி அவங்களாம் ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. ஒரு மிஷினரி ஸ்டோரியை படித்தேன். அவர் வெள்ளைக்காரர், ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் போய் ஊழியம் செய்கிறதுக்காண்டி அவர் சரீரத்தை முதல்ல என்ன செய்தார் தெரியுமா? கருப்பாக்குனார். அவர் சரீரத்தை என்ன செய்தார்? கருப்பாக்குனார். அதுக்கு எத்தனையோ நாட்கள் வெயிலில் உட்காந்து அதுக்கு என்னெல்லாமோ தேய்ச்சி எடுத்து அவர் உடம்பு நேச்சுரலாக கருப்பாக்கி, ஏன்னா அப்போ தான் அந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ நம்மளே பார்த்திங்க அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரன் இந்த ரோட்டில் வரட்டும், நம்ம அப்படியே அவனை மேலேருந்து நம்ம பார்வையே வித்தியாசமாக மாறுது. பார்த்தீங்களா? அவனை வந்து நம்ம கூட உள்ளவன நம்ம நினைப்போம், அந்நியானா பார்ப்போம். அப்படி தானே? யோசிச்சு பாருங்க. அப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் போய் ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லாக கருப்புணும். அவங்க மத்தியில் ஊழியம் செய்யணும் அப்படின்னாக்கி அவங்க இவர் போன உடனே மேலே எங்கேயும் அவரை கண்டாலே இப்படி விலகி இதான மின்கல் ஆகலை. அதனால தான் இந்த ஜனங்களோட மின்கல் ஆக்கணும் அப்படின்னா அவங்களே போல் நான் என்ன செய்யணும்? மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய சரீரத்தை நினைச்ச கருப்பாக்கி அவங்களே போல் மாறிட்டு அதுக்கப்புறம் போய் சுவிசேஷம் சொன்னார். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம எல்லோரும் வெள்ளையாகிறதுக்கு என்னென்ன க்ரீம் இல்லாமல் போடுறோம், அப்படியும் வெள்ளையாகவும் மண்டுக்குவோம். யோசிச்சு பாருங்கள். ஆனால் சுவிசேஷத்து நிமித்தம் வெள்ளையாக இருக்கிறவர் கருப்பாக என்ன செய்தார்? மாறினார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எப்படி சொல்லலாம், நிறையா. ஆமாம், நீங்கள் வில்லியம் கேரியை குறிச்செல்லாம் படித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி அவருடைய மனைவி பையன் 2 பேரும் இங்கே வந்து என்ன செத்தே போனாங்க. ஆமாம், அதுவும் அவங்கள அடக்கம் பண்ணக்கூட சரியான பெட்டி கிடையாது. எதில்?
இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் வரக்கூடிய பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் தான் அடக்கம் பண்ணாங்க, அந்த பாக்ஸில் வச்சு அடக்கம் பண்ணாங்க. ஆனாலும் அவர் திரும்பி போகலை. ஆனாலும் அவர் திரும்பி செத்தாலும் இங்கே தான் சாவேன், ஆமாம் செத்தாலும் எங்கே சாவேன், இங்கே தான் சாவேன், ஆண்டவருக்காக சாக்குவேன் அப்படின்னு சொல்லி உயிரே இங்கே தான் என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்கள், ஆண்டுடைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு தியாகத்தோடு சுவிசேஷத்தை என்ன செய்தாங்க, அவங்களுக்கு கொடுத்த கிருபைகளை தாளந்துகளை கர்த்தருக்காக என்ன செய்தாங்க, பயன்படுத்தினாங்க. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகள் தாளந்துகளை கர்த்தருக்காக நாம் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம், அப்படியே கண்களை மூடலாம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். முதல்ல சொன்ன நீதிமான்களை சேர்க்கும்படியாக வரப்போகிறார். நீதிமான்களை சேர்க்கும்படியாக வரப்போகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் நீதிமான்களாக காணப்படணும், நீதிமான்களாக காணப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை, நம்முடைய நோய்களை, நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ, நாம் சுமக்க தேவையில்லை, நாம் சுமக்க தேவையில்லை. அவர் சுமந்தார், அவர் சுமந்தார். நாம் சுமக்க தேவையில்லை. ஓ, நாம் சுமக்க தேவையில்லை, அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கையிட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டு நீதிமானாக ஜீவிக்கிறவர்களை ஆண்டவர் சேர்க்கும்படியாக அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார். இரண்டாவது சொன்ன கோதுமையை சேர்க்கும்படியாக வரப்போகிறார். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களை ஆண்டவர் சேர்க்கும்படியாக வரப்போகிறார். வசனத்தை கேட்க அல்ல, வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களை சேர்க்கும்படியாக அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார். மூன்றாவதாக சொன்ன கணக்கு கேட்கும்படியாக அவர் வரப்போகிறார், கணக்கு கேட்கும்படியாக வரப்போகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் கணக்கு கொடுக்கணும், ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமே, ஒப்பு கொடுக்கலாமே. நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்கு கணக்கு கொடுக்கணும், நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கணக்கு கேட்பார், ஓ கணக்கு கேட்பார். ஓ டாரி காபாது நாரி அந்துருபைக்கு தினாரி பல 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 சகலரி அந்துரியா கரோபலா. அவர் திருடன் வருகிற வண்ணமாக அவர் வருவார், அவர் திருடன் வருகிற வண்ணமாக வருவார். திராட்சை தோட்டத்தில் வேலை பார்க்கிறவர்களுக்கு ஓ சரியான கூலி கொடுக்கும்படியாக அவர் வருவார், அவர் வருவார். அவர் வரும் பொழுது திராட்சை தோட்டத்தில் வேலை பார்க்கிறவர்களுக்கு அவர் கூலியை கொடுப்பார். வருகைக்கு நம்ம ஆயத்தமாக காணப்படுவோம், அவர் வருகைக்கு நம்ம எப்பொழுது ஆயத்தமாக காணப்பட வேண்டும். ஒப்பு கொடுக்கலாமே, ஒப்பு கொடுக்கலாமே. அவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுது ஆயத்தமாக இருக்கணும், அவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுது ஆயத்தமாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். ஒப்பு கொடுக்கலாமே. அவர் கணக்கு கேட்பார், அவர் கணக்கு கேட்பார், அவர் கணக்கு கேட்பார். எல்லாவற்றிற்கும் கணக்கு கேட்பார். கணக்கு கேட்பார். ஒப்பு கொடுக்கலாமே. எங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறதுப்பா.
இனி காலம் செல்லாது என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வருகைக்கு நாங்கள் எப்பொழுது ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு கொடுக்கிற தாளந்துகள், எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், கிருபைகள், அபிஷேகம் ஒவ்வொன்றையும் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு அதை உமக்கென்று பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாங்கப்பா, கிருபைகளை தாங்க. கடந்து வந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னியுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள்.